Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ளே வந்திருக்கிறோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா BE 3255, அதாவது பேசிக் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் நாம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா, ரொம்ப ஒரு முக்கியமான பேப்பர். இந்த பேப்பர் வந்து நமக்கு கண்டிப்பாக நம்மளோட அதாவது எக்ஸாமினேஷனுக்கு இந்த பேப்பரில் நம்ம எப்படி ஈஸியாக நம்ம வந்து பாஸ் பண்ணுறது, ஈஸியாக நல்ல மார்க் வந்து எப்படி ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு PDF ஃபைலே போதுமானது. ஓகே, இப்போ யூனிட் 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்க 2 மார்க், அதே மாதிரி அதில் இருக்க 16 மார்க். சரியா, இதெல்லாமே கொஞ்சம் கொஸ்டின் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரியா, அதனால் இதை மட்டுமாவது அட்லீஸ்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னாவே நல்ல மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ யூனிட் 1 எடுத்துட்டோம்னா ஓவர்வியூ ஆஃப் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து மொத்தம் 2 மார்க் கொஸ்டின் வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்குது. சரியா, இந்த 10 கொஸ்டினையுமே தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா, இதுலேயும் ரொம்ப முக்கியமாக டிஃபைன் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் கிளாஸிஃபை டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், லிஸ்ட் தி ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ். சரியா, ஸ்டேட் தி டிஃப்ரென்ஸ் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அவைலபிள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி பார்ட் B எடுத்துட்டிங்க அப்படின்னா மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு வந்து அதாவது ஒரு 15 கொஸ்டின் இருக்குது. இந்த 15 கொஸ்டினில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், போதுமானது. சரியா, அதே மாதிரி இந்த டாபிக் கீழே வரக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2 நம்ம பிரித்து கேட்கும்போது நமக்கு இதுலேருந்தே நமக்கு வந்து 2 கொஸ்டினாக கூட கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ யூனிட் 2 எடுத்துட்டோம் அப்படின்னா மொத்தமாக ஒரு 10 கொஸ்டின் இருக்குது, 2 மார்க் கொஸ்டின். சரியா, பார்ட் B எடுத்துட்டோம்னா ஒரு 13 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி யூனிட் 3 வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் ஒரு 10 கொஸ்டின் இருக்குது. பார்ட் B பொறுத்த வரைக்கும் ஒரு 13 கொஸ்டின் இருக்குது. யூனிட் 4 எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து 2 மார்க் கொஸ்டின் ஒரு 10 கொஸ்டின் இருக்குது. பார்ட் B பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 15 கொஸ்டின் இருக்குது, அதை பார்த்துங்க. அடுத்து யூனிட் 5 பொறுத்துட்டோம் அப்படின்னா 2 மார்க் கொஸ்டின் வந்து ஒரு 10 கொஸ்டின் இருக்குது. பார்ட் B பொறுத்த வரைக்கும் ஒரு 8 கொஸ்டின் இருக்குது. சரியா, இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஓவரால், சரியா, ஓவராலாக சேர்த்து என்ன பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். சரியா, கோல்டன் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது என்னாச்சு பார்த்தா பிரித்து உங்களுக்காக கொடுத்துருக்கோம். ஃபைனலாக இப்போ கீழே இந்த லாஸ்ட்டாக இருக்குது பார்க்குறீங்களா, இந்த PDF ஃபைல் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நாம் பார்த்துட்டோமா இல்லையா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்க. இது எல்லாமே உங்களோட எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக இருக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ. இதோட PDF ஃபைல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.